வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 2ல வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் நீங்க பார்க்க போறீங்க. அதான் வந்து என்னன்னா, வாட் இஸ் கேட்டனேஷன், டிஸ்கிரைப் பிரீஃப்லி த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன். இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. மேக்சிமம் இது 3 மார்க்ல தான் வருது. கேட்டனேஷன் அப்படின்னா என்னன்னு எழுதுறதுக்கு 1 மார்க்கும், அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டி கார்பன்ல இருக்கு அப்படின்னு எழுதுறதுக்கு 2 மார்க்கும் கொடுக்குறாங்க. கவனமா கவனிங்க. இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டியால தான் கார்பன் வைட் ரேஞ்ச் ஆஃப் காம்பவுண்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க கேட்டனேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். So catenation is an ability of an element to form chain of atoms. அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு தன்னோட பாண்ட் பண்ணி எபிலிட்டி ஆஃப் an element to form chain of atoms. அது என்ன பண்ணா செயின் ஆஃப் ஃபார்ம் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த ஆட்டத்துக்கு. அதுதான் கேட்டனேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். இஸ் an ability of element to form chain of atom. செயின்ஸ் ஃபார்ம் பண்ணணும், தொடர்ச்சியா செயின்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். என்னென்ன கண்டிஷன் நெசசரியா இருக்கு அப்படின்ற பார்ப்போம். இந்த கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன ஆகும்னா, the valency of element is greater than or equal to 2 இருக்கணும். அந்த எலமெண்ட்டுக்கு வேலன்சி 2 இருக்கணும், இல்ல 2 விட அதிகமா இருக்கணும். கார்பனுக்கு எத்தனை வேலன்சி? 4. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. So valency of an element is greater than or equal to 2. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, element should have an ability to bond with itself. அது தன்னோடையே பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வச்சிருக்கணும். அதுவும் கார்பனுக்கு இருக்கு. தன்னோடையே கார்பன் வந்து பாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதான் செகண்ட் பாயிண்ட், எலமெண்ட் should have an ability to bond with itself அப்படின்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, the self bond must be as strong as its bond with other elements. செல்ஃப் பாண்ட் எவ்வளவு, அதாவது கார்பன் கார்பன் ரெண்டு சேர்ந்துருக்குல்ல, அதனுடைய செல்ஃப் பாண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி வேற சேரும்போது, அதாவது கார்பன் ஹைட்ரஜன் இல்ல கார்பன் ஆக்சிஜனோட பாண்ட் பண்ணதுல அதே மாதிரி ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படின்றாங்க. அதாவது சிசி பாண்ட் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கோ அதே மாதிரி இந்த சிஹெச் பாண்டும் இருக்கணும், அதர் எலமெண்டோட பாண்ட் பண்ணதுல அதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? The self bond must be as strong as its bond with other element. இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி இந்த அதர் எலமெண்டோட பாண்ட் பண்ணும்போதும் இந்த பாண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, kinetic inertness of catenated compound towards the other molecules. ஸோ இன்னொரு மாலிகுலோட ரியாக்ட் ஆகும்போது அந்த கேட்டனேட்டட் காம்பவுண்ட் வந்து கைனட்டிக் இனர்ட்னஸாக இருக்கணும். இனர்ட்னஸ் என்னது? அந்த தன்மையோட இருக்கக்கூடியது. அப்போ ஒரு மாலிகுலோட இது ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னா இதனுடைய கைனட்டிக் இனர்ட்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 பாயிண்ட், இந்த 4மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுக்கு இருக்கு. அதனால தான் கார்பன் நிறைய காம்பவுண்டும் ஃபார்ம் பண்ணுது. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, carbon possess all the above properties and form a wide range of compounds with itself and with other elements such as hydrogen, oxygen, nitrogen, sulfur and halogen. இதனால தான் அதர் எலமெண்டோடையும் பாண்ட் ஃபார்ம் பண்ணி வைட் ரேஞ்ச் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வரும், நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.